அம்மாவை அடிக்க போக மகன் வெட்டி தகப்பன் கொலை பேப்பர்ல நாளைக்கு வந்துடும் நீ அப்பாவை வீட்டு பின்பகுதியில நிம்மதி இல்லாம இனி தற்கொலை பண்ணிடுவோம் அப்பா வீட்டை விட்டு வெளியே போங்கிறாங்க. ஆனா வீட்டுலதான் வருவேன், வீட்டுலதான் சாப்பிடுவேன். ஒரு வருத்தத்தோட இருக்கிறேன். இனி வாழ வேண்டாம், இறந்துருவோமா அப்படிங்கிறேன். அடுத்தது கடவுள் ஒருத்தர் இருந்தா அப்படிலாம் வருமா அப்படின்னு அடுத்த பாயிண்ட் வருது. கடவுளை இல்ல நீ பிரச்சாரம் பண்ற குரூப்போட சேர்ந்துருவோமா அப்படிங்கிறது இருக்குது. அப்படி ஒரு நாங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து ஜெயிச்சோம் எங்க கிளாஸ்ல. சரி, இதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லா கிளாஸ்லயும் போய் அவங்களால ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு அது எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஒரு பின்மாறி வந்தா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது எழுப்புதல் வந்துச்சுன்னா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப கொடுக்குது. அது அந்த அந்த நான் பாவின்னு உணர்ந்து ஆண்டவரே மன்னின்னு இல்ல, அந்த டைம் அங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமாதானம் பொங்கி வழிஞ்சதுதான் என்ன முழுசா படிச்சுட்டேன். எனக்கு ஊழியத்து வாங்கலாம் சொல்லல, வாங்கன்னு சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. எனக்கு உலகத்துல நான் செத்து போயிருந்தா புல்லு முளைச்சிருக்கோம், அவருடைய வார்த்தைகள்லாம் சத்தங்கள்லாம் சத்தத்தை ஒண்ணுல கேட்கல. மனசுக்குள்ள சாதாரணமா தெரியாது உலக சொல்லுவோம் இல்லையா. ஒரு கோண முகம் ஒரு அம்மாவுக்கு, ராணி எத்தில் பட்டின ஒரு அம்மா, தஞ்சாவூர் ஏஜி சர்ச் மெம்பர். அவங்க முகம் திரும்பிச்சு. ஜஸ்ட் முழுவதும் ஜபத்துல பிரசவம் பண்ணிட்டு எல்லாரும் தொட்டி ஜெபித்தாங்க. திருச்சியில நடந்ததுலாம் ஒரு 850-900 சிறுவர்கள் தெருவுல கூட்டம் போடுவாங்க. அந்த எங்க ஸ்கூல்ல உள்ள வந்து எழுப்புதல் மாதிரி எங்க வந்துட்டு திருச்சி. அப்புறம் பெரிய எதிர்ப்பு, டிஎஸ்பி வண்டி மேல நான் இருப்பேன். அது 2 டெஸ்க போட்டுட்டு பேசுவேன். முன்னுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, 20 ஹான் கட்டிருப்போம். அப்ப அந்த உறையூர் தெருவுல ஏதோ ஒரு அரசியல்வாதி, நெல்லைக்குமார் பேரா, ஏதோ அரசியல்வாதி பேசுற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல்ல உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 8428196238. நீங்க ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமா உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க. இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க திரும்பினால. ரொம்ப சந்தோஷம் உங்களை நாங்க சாட்சி எடுக்கிறது, உங்களுடைய ஊழியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ எங்களுக்காக நீங்க நேரத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. எங்களோட ஷேர் பண்றதுக்காக. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எங்க ஆரம்பிச்சீங்க? நீங்க மெய்ஞானபுரம் தான் உங்களுடைய சொந்த ஊரா? சொந்த ஊர் மெய்ஞானபுரம். ஓகே. அப்பா தாத்தா எல்லாமே இது பூர்வீகமான ஊர், மெய்ஞானபுரம் கிராமம். ஓகே. நான் ஆக்சுவலா சிஎஸ்சி சர்ச் ஒரு மெம்பர் சின்ன வயசுலயே. ஸோ ஒரு கிறிஸ்தவ பின்புலம் உள்ள பொறுப்பு தான். பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்து சூப்பர் அவருடைய பிள்ளையா இருந்தேன். அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அம்மாவும் அப்பாவும் டீச்சர், 2 பேரும் டீச்சர் தான். ஆனா அப்பா 84 ஜனவரில இறந்துட்டாங்க. சரி 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 சரி. அம்மா இப்ப 2 வருஷத்துக்கு முந்தி. அம்மா தான் ஃபுல்லா ஊழியத்துல உறுதுணையாவும் இருந்தாங்க. இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்து வாழ்க்கை அதை 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 நீ ஞாபகப்படுத்தினே ஆளாக்கு நினைக்கிறேன். உங்க சின்ன வயசுல கடவுள் நம்பிக்கை எப்படி இருந்துச்சு? சின்ன வயசுல ஆக்சுவலா நான் ஒரு சர்ச்சில், சிஎஸ்சி சர்ச்சில் தான் வாழ்றேன். அதனால சின்ன வயசுலயே கோயிலுக்கு போறது, காலமே எழும்பி ஜெபிக்கிறது எல்லாம் அப்பா அம்மா படிச்சு கொடுத்த காரியங்கள். சின்ன அப்போ 3ஆப்போ 2ஆவது படிக்கும் போதே ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. பழசுதான் அது. நான் ஒரு கிறிஸ்துமஸ் அப்படின்னா பொட்டு வெடி ஒரு சின்ன ₹1 தான் தருவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்படி தரும்போது அந்த காலத்துல பொட்டு வெடின்னு சொல்லுவோம், 10 பைசாக்கு இருக்கும். அதுல கொஞ்சம் சின்ன பொட்டு வெடினா கேள்விப்பட்டிருக்கேன். அதான் என் ஃப்ரெண்டு ஒரு ஏழை தம்பி பையன் தான், என் கிளாஸ்மேட் தான். அவனுக்கு அது கொடுக்கணும். நான் கொடுக்கறேன்னா இல்லைன்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. எனக்கு வருத்தமா இருக்கு, எங்க அப்பா இப்படி. ஆனா அதெல்லாம் சின்ன வயசுலயே அந்த எளியவங்களுக்கு ட்ரெயின் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய சின்ன உண்டியல் பெட்டி மாதிரி இருக்கும் வீட்டுல. அதுல இப்போ கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் இந்த மாதிரி விசேஷ நேரத்துல வந்து யாரும் வந்து பிச்சை எடுக்க வந்தாலும் நிறைய சாப்பாடு வச்சு காலையில இருந்து மத்தியானம் 11 மணி வரைக்கும் சாப்பாடுக்கு வந்துட்டே இருப்பாங்க. அதுல நீ சோர்ந்துட்டேன்னா இயேசுநாதர் வீட்டு வாசல் நிப்பாருப்பா, நீ மனம் கோடிட்டு ஆண்டவர் வருத்தப்பட்டுருவாரு அப்படின்னு சொல்லி கொடுத்த. அது இப்ப ஞாபகம் இருக்கு. அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், இப்படி செய்வதனால் தேவதூதனை உபசரித்தது உண்டே.
ஆனா அந்த வசனம் தெரியாமலே அப்பா அந்த வாசல்ல இயேசுநாதர் இருப்பாரு. அப்ப பண்டிகை நாட்கள்ல விசேஷித்த ஆகாரத்தை ஏழைகளுக்கு என்ன செய்யணும். சோ அவங்க ஒரு பக்கம் பக்தியாவும் இருந்திருக்காங்க. கொடுக்காரு. 1982ல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஓ அப்படியா? சண்டை வரும். 9வது படிக்கும் போதே அப்பா அம்மாவை அடிப்பாங்க. அப்போ எங்க அப்பா அம்மாவை கிறுக்கிம்பாங்க. பாசமா இருப்பாங்க, போவாங்க. இன்னொரு டென்ஷன் டைம்ல இந்த மாதிரி இருக்கும். அப்பா கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. ஒரு சமுதாயத்துல மரியாதைக்குரியவங்க. ஃபேமிலி சண்டையும் அப்படி வீட்டுக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ள அப்படி. அது உங்களை ஏதாவது பாதிச்சதா? அந்த மாதிரி இல்ல பாதிச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது 82 ஜூலைல அந்த தகராறு வரும்போது அப்பாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன். அப்பா அம்மாவை அடிக்க போக மகன் வெட்டி தகப்பன் கொலை, நீ பேப்பர்ல நாளைக்கு வந்துடும், நீ அப்பாவை வீட்டு பின்பகுதியில வெட்டிட்டீங்க. வெட்டுறதுக்கு போய் வாங்கியாச்சு. அம்மா மகனும் வேணும் புருஷனும் வேணும் இல்லையா, அம்மா என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதோட அந்த கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போனீங்க அப்பா சொன்னாங்க. அதுக்குள்ள அந்த ஒரு செகண்ட் எமோஷன் தானே. நான் ரியல் அப்பாவை நேசிப்பேன், அம்மாவை நேசிப்பேன், ஏத்து பேச மாட்டேன். இந்த ஒரு நல்ல ஒரு பண்புள்ளவனா தான் இருப்பேன். ஒன் சைடு வெளியே தெரியாத ஒரு கோவமும் வெளியே தெரியாத ஒரு தீமைகளும் அசுத்தங்களும் வெளியே சொல்ல முடியாத காரியங்களும் இருந்தது. இது +1 படிக்கும் போதெல்லாம் ஒரு மகா போக்கரி வாழ்க்கை தான். நல்ல வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டேன். 10th 11th எல்லாம். ஆனா வெளியே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறதுனால அது யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. என் பைட்டு இப்படியா இவனா இப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. படிப்பு நல்லா படிப்பீங்க. ஆண்டோட கிருபையில நல்லா படிப்பேன். கர்த்தருடைய கிருபையில நல்லா படிப்போம். அது மட்டும் இல்லாம அப்பா வீட்டை விட்டு வெளியே போட்டாங்க. நிம்மதி இல்லாம போயிடுச்சு. சரி. இது 1982 ஜூலை கடைசியில. சரி. அந்த நேரத்துல ஸ்கூல்ல நான் யூத் ஃபார் கிரைஸ்டுக்கு லீடராகவும் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் வாலிபர இயக்கம் சொல்லி. அதுல எனக்கு ஒரு ட்ரைனிங், பாளையங்கோட்டை ஊசி கோபுரத்துல ஒரு ட்ரைனிங், ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங்க்கு எனக்கு ஒரு 10-50 பேர் போறோம் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. சரி. அப்போ எனக்கும் வாய்ப்பு வருது. இந்த நேரத்துல நிம்மதி இல்லாம இனி தற்கொலை பண்ணிடுவோம், அப்பா வீட்டை விட்டு வெளியே போங்கிறாங்க. ஆனா வீட்டுலதான் வருவேன், வீட்டுலதான் சாப்பிடுவேன். ஒரு வருத்தத்தோடு இருக்கிறேன். இனி வாழ வேண்டாம், இறந்துருவோமா அப்படிங்கிறேன். அடுத்தது கடவுள் ஒருத்தர் இருந்தா அப்படிலாம் வருமா அப்படின்னு அடுத்த பாயிண்ட் வருது. கடவுளை இல்ல நீ பிரச்சாரம் பண்ற குரூப்போட சேர்ந்துருவோமா அப்படிங்கிறது இருக்குது. அப்படி ஒரு தீவிரமா போயிட்டேன். தற்கொலை பண்ணிடணுங்கிறதுக்கு அடுத்த எக்ஸ்ட்ரீம் கடவுளை இல்லைங்கிற குரூப்புக்கு போயிடுவோம். போய் நம்ம கடவுளை இல்லைன்னு பிரச்சனைக்கு அப்புறம் இந்த வாரம் அந்த டைம். அப்படி இருக்கும்போது அங்கேயும் 3 ஆண்களும் பெண்களும் தானே இருக்கிறோம். அங்கேயும் நான் நல்ல மனுஷனா இல்லை, கெட்ட மனுஷனா தான் இருக்கிறேன். கடவுள் அருவருக்கக்கூடிய மனுஷனா தான் இருக்கிறேன். டீ டைம்ல ஒரு ப்ரொஃபசர் பேசினாங்க. சார் பெயர் கூட மறந்துடல எனக்கு. சரி சரி. சாதா கேட்டா நாங்க பண்ற அக்கிரமம் தான் தெரியும் இல்லையா, நீ இயேசுவை பற்றி மற்றவனுக்கு சொல்றதுக்கு வந்திருக்கீங்க, நீ தகுதி தானான்னு கேட்டாங்க. எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைச்சுதான் கேட்டிருக்கோம். அப்போ நான் என் மனசுல நான் தகுதி இல்லை, அதான் ஆரம்பம். நான் தகுதி கிடையாது, நான் ஒரு பாவி. அப்பா கொலைச்சப்பல யாருக்கும் தெரியாது இல்லையா, நான் ஒரு பாவி அப்படின்னு. அப்ப எல்லாரும் பாவரிக்கை பண்ணி ஜெபிங்க அப்படின்னாங்க. அந்த ராத்திரி ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்ன மன்னிங்க அப்படின்னு. 2வது நாளே ஒரு பெரிய சமாதானம். இது நினைக்கிறேன் 1982 ஜூலை 31 அந்த மாதிரி இருக்கு நினைக்கிறேன். ஜூலை கடைசி. அடுத்தது ஆகஸ்ட் 1 மற்ற சண்டே போகும்போது 3 ஆத்மாவை குறிச்சிடுங்க. சரி. இயேசுவை பற்றி நீங்க சொல்லணும். 3 ஆத்மா இந்த வருஷத்துக்கு ஆதாயப்படுத்தணும். அவங்க கொடுத்த எனக்கு சேலஞ்ச் அதுதான். சரி, ஓகே. அப்ப என் 3 நண்பர்கள் உண்டு. அந்த 3 நண்பர்களோட தான் கெட்ட காரியம் செய்வேன். ஒருத்தருக்கு ஒரு ஹோட்டல்ல கள்ளத்தனம் பண்ணுவாரு, ஒருத்தர் மிட்டாய் கடையில கள்ளத்தனம் பண்ணுவாரு. நான் கள்ளக்கணக்கு வாழைப்பழ கடையில கணக்கெடுவேன். அப்படி கலத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப எல்லாரும் நல்ல நிலையில இருக்காங்க. கலத்தனோட என்ன வருதுன்றீங்க? கள்ள கணக்குன்னா இல்ல வாழைப்பழம் நிறைய சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்டதா கணக்கு சொல்லுவோம். இருக்கிற ஹோட்டல்ல கணக்கு எழுதிட்டு நான் அது இன்னொருத்தர் அவன் கணக்கை மாத்தி எழுதுவாரு. சரி சரி. இது ஒரு வருஷம் +1 படிக்கிற வருஷம். இப்ப நாங்க இப்ப ஸ்கூல்லாம் இருக்கிற இடத்துலதான் கூடி ஜெபிப்போம். சரி சரி. அந்த இடத்துல காவாயத்தெல்லாம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறது. ஆனா எனக்கு மற்ற புகை பிடிக்கிறது, மது, இந்த மாதிரி கெட்ட பழக்கம் எதுவுமே கடவுள் அந்த தீங்குக்கு அனுமதிக்காமலே எனக்கு காத்துட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வரும்போது அந்த விருப்பம் இல்லாம மற்றவங்க அதான் தப்பு செஞ்சாலும் எனக்கு அந்த தீமை செய்யல. கடவுளுடைய இறக்கத்தினால வரல. இப்போ பாவின்னு உணர்ந்து
ஆண்டவரே நான் பாவி என்ன மன்னின்னு சொன்னதும் ஒரு இனம் புரியாத நிம்மதி. சரி. ஒரு புத்தி கெட்டாத சமாதானங்கிறது அதுதான். கேஷுவலா அந்த சமாதானம் வந்துச்சு. அப்போ நிம்மதி வந்து கிறிஸ்தவங்களுக்கு இயேசுவை சொல்லணும், நிம்மதி இல்லாதவங்களுக்கு சொல்லணும். வந்து ஸ்கூல்ல சாட்சி சொல்றேன். என்ன நடந்துச்சு தெரியல, ஸ்கூல்ல கிட்டத்தட்ட எல்லா கிளாஸ்லயும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரு கிளாஸுக்கு போய் சொல்றீங்க? நான் +2 படிக்கிறேன். சரி. கிட்டத்தட்ட +1 தான் எனக்கு அறிவு கட்டினவரில் ஞாபகம் இருக்கு, ஜெபிக்கல. சரி. நாங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து ஜெபிச்சோம் எங்க கிளாஸ்ல. சரி. இதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லா கிளாஸ்லயும் போய் அவங்களால ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு அது எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஒரு பின்மாறி வந்தா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது எழுப்புதல் வந்துச்சுன்னா. ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க சாட்சி என் கிளாஸ்ல சொன்னேன். கிளாஸ்ல உங்க கிளாஸ் சொல்லி நீங்க சொன்னோம். நாங்க ஜெபிக்கிறத பார்த்து எல்லாரும் ஜெபிச்சிருக்க கூடும். அது நீங்க எப்படி லஞ்ச் டைம் அந்த மாதிரி பாக்கீங்களா? ஸ்கூல்ல காலையில கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் தானே, அங்க பிரேயர் உண்டு, நிறைய கிறிஸ்தவ மீட்டிங்ஸ் உண்டு. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது நிறைய பேர் பிரேயர் பண்ணிட்டு. பார்த்தல பயங்கரமாயிட்டு, பயங்கரம். 100 பேருக்கு மேல எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளா இருப்பாங்க அந்த டைம். கரெக்டா சொல்ல கட்டாயம். நீங்க போய் லைட்டா என்னோட சாட்சி சொல்லிருப்பேன். எல்லா கிளாஸ்லாம் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்ல. ஏதோ ஒரு எழுப்புதல் தீ வந்துச்சுன்னா தன்னை போல அதுதான் அது எழுப்புதல். உங்க இடத்துல நீங்க இது பண்ணது அப்படியே ஆண்டவரே அதை பற்றி பற்றி அறிவிச்சார். அதெல்லாம் மறக்க முடியல. அந்த அனுபவம் மறுபடியும் வராதான்னு ஏங்கிட்டு இருந்தது. அது வரணும், வந்தது. அப்புறம் உடனே சாயங்காலம் காட்டுல போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். உடனே யாரும் சொல்லி தரல, எவரும் சொல்லி தரல. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் யாரும் சொல்லல. அல்லேலியான்னு சர்ச்சில் போட்டாலே பெரிய எதிர்ப்பு. பசங்க அவங்க கூட படிச்ச பசங்க அவங்க ஆச்சரிய பார்த்துருப்பாங்களா என்னடா இப்படி. அதான் சாட்சி. அந்த சாட்சி சொன்ன உடனே அவங்களுக்கு டைம் ஆயிட்டு ஒரு செட் அக்செப்ட் பண்ண என் கூட ஜெபிக்க வந்தாங்க. ஒரு குரூப் கிண்டல் பண்ற குரூப்னா ஓரளவு என்ன அன்போட ஏத்துருக்குல. இந்த வாழ்க்கையே மாறிட்டு இல்ல. அப்பவுமே எல்லா சேர்மாருக்கு என்ன கொடுத்த ஆச்சரியம். 1-2 சேர்மாரு சொன்னாலும் நான் ரொம்ப ஸ்பீட் ஆயிட்டேன். அதனால ரொம்ப ஸ்பீடா கூடாது தம்பி, நான் ஊழியத்துக்கு போயிருவேன்னு சொன்னேன், படிப்பு விட்டுறேன்னு சொல்லிட்டேன். அது 1983 ஜனவரி. சீக்கிரம் வர்றாரு அப்படின்னு ஸ்கூல்ல போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லி எல்லா கிளாஸ்லயுமே இயேசு வர்றாருன்னு சொல்லணும்னு. அது தப்பா புரிஞ்சு இன்னைக்கு இல்ல இயேசுநாதர் வரட்ட நீ என்ன செய்ய போற அப்படின்ட்டாங்க. நான் உடனே சார் அப்படி சொல்லலையே அப்படின்னு, நீ ஏத்து பேசுற அப்படின்னாங்க. அப்போ நான் ஏத்து பேசல, மனுஷனுக்கு கீழ்ப்படுறோட தேவனுக்கு கீழ்ப்படு நலமா இருக்குன்னு அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லிவிட்டேன். அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இப்ப நான் அப்போ பரிசுத்தாவின் பற்றி அது அந்த ஸ்பீடுல பயங்கரமா அதோட சொன்னேன். ஆனா கண்ணு மூக்கு தெரியாத ஒரு வச்சிருக்கீங்களா இந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் மேல ரொம்ப அன்பா சடனா ஆனது காரணம்? நான் சடனா நினைக்கிறேன், எதுவுமே தெரியல. கேஷுவலா என் லைஃப்ல மாறுது. கேஷுவலா மாறுது. கேஷுவலா காட்டுல ஜெபிக்கிறோம், பிசாசு பிடிச்சு ஓடும், நிறைய பேர் சுகமாவாங்க. அப்போ எங்களை பாட்டு கூட்டுக்கு கொடுவாங்க. சோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப கொடுக்குது. அது அந்த அந்த நான் பாவின்னு உணர்ந்து ஆண்டவரே மன்னின்னு இல்ல, அந்த டைம் அங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமாதானம் பொங்கி வழிஞ்சதுதான் என்ன முழுசா படிச்சுட்டேன். எனக்கு ஊழியத்து வாழலாம் ஆண்டவர் சொல்லல, வாழணும்னு சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. எனக்கு உலகத்துல நான் செத்து போயிருந்தா புல்லு முளைச்சிருக்கோம். அவருடைய வார்த்தைகள்லாம் சத்தங்கள்லாம் சத்தத்தை ஒண்ணுல கேட்கல, மனசுக்குள்ள சாதாரணமா ஸ்பிரிட்னு தெரியாது உலக சொல்லுவோம் இல்லையா. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த டயத்துல எக்ஸாம்லாம் எழுதுனீங்களா? +2 இது கிடையில நிறைய அந்த ஆகஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு வாரமும் எனக்கு ஊழிய தீவிரமாயிடுச்சு. அது வந்து 83 ஜனவரியில பெரிய எழுப்பு தீவிரமான உடனே நான் ஊழியத்துக்கு போறேன்னு வந்துட்டேன். சரி சரி. ஊழியத்துக்கு போகிறேன்ட்டு வந்ததும் அது எனக்கு வேண்டிய சேரெல்லாம் அனுப்பி ஹெட் மாஸ்டர் அனுப்பி, சரி தம்பி நல்லா படிப்போம் இல்லையா, எங்க அப்பா அதே ஸ்கூல்லயும் வேலை பாக்குறாங்க, ரிட்டையர்ட் ஆகிற காலத்துல அங்கேயும் வேலை பாக்குறாங்க. அவங்ககிட்ட போய் எனக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அட்வைஸ் கொடுத்த உடனே நான் அதை கேட்கற மனசு இல்லை. ஊழியம் தீவிரமா இருக்கிறேன். சரி. ஆனா பெரியவங்க வந்து மரியாதையோட என்கிட்ட அன்பா பேசுறாங்களே, பரீட்சை எழுதுப்பா பரீட்சை நேரம் அப்படின்ன உடனே கடவுளுடைய கிருபை இறங்கி வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட நான் போறேன். நாளை எங்க அப்பா கூட்டிட்டு போறாங்க, மன்னிப்பு கேட்கிறேன். இனிமே ஜப கூட்டம் நடத்தினா
என்ன ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவோம், ப்ரேயர் நடத்த மாட்டேன்னு எழுதி கொடுக்குறேன், ஜெபம் கூட நடத்த மாட்டேன், எனக்கு ஒன்னாதான் அவ்வளவு படிப்பும் கெடுது, அத்தனை ஒரு வாழ்க்கை நீ கெடுத்துட்டா அப்படின்னாங்க. ஆனா அந்த கீழ்ப்படிஞ்சு அமைதியா படிக்க ஆரம்பிச்சு ஒரு ஸ்கூல்ல ப்ரேயர் நிறுத்திட்டேன். காட்டுல நடக்கிற ஜெபம் விடல, அது ஸ்பீட் ஆயிடுச்சு. பிசாசு ஓடும், வியாதி சுகமாகும், இதெல்லாம் சுகமா வரவங்கிற ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு போதனை ஆவியானவரே ஒரு சின்ன பையனை சொல்லி பசுத்தாவினால எங்களை வழி நடத்துவார். பைபிள் உள்ள கிளாஸ் எடுப்பார், டீச் பண்ணுவார், அப்படி எடுப்பார். அப்பவுமே அதெல்லாம் அந்த காலங்கள் பொற்காலம். பிளஸ் டூ முடிச்ச பிறகு காலேஜே போக வேண்டாம், தீவிரமான ஊழியம் நிற்கிறேன். அது எப்படியோ ஆண்டவர் எப்படி என்ன படிக்க வச்சாரு இல்லை. எங்க அப்பா படிச்சுட்டு ஊழியம் செய்வாங்க. என்ன படிச்சீங்க? அப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. அங்கே போய் நாசரேத் மர்காசிஸ் காலேஜ் படிச்சது. மெஞ்ஞானம் அம்பரோஸ் ஸ்கூல். அங்கே போய் நிறைய மீட்டிங் நடத்திருப்பீங்கல்ல? அங்க எனக்கு கசப்பான ஊருக்குள்ள ஸ்கூல்ல. அதனால அங்க அமைதி ஆயிட்டேன், ரொம்ப ரொம்ப அமைதி ஆயிட்டேன். இந்த புனி பால் குடிக்கும்போது அமைதி ஆயிட்டேன். எங்க பிரின்சிபல் சாரும் வருவாங்க, பழைய பேர் செல்லக்குமார், நெல்லைக்குமார் கிடையாது, செல்லக்குமார் அப்படிம்பாங்க. நான் ஏதாவது இருந்தாங்கன்னா அமைதியா இருப்பேன். ஆனா எஸ்எம் ஸ்டூடெண்ட் கிறிஸ்டியன் மூவ்மெண்ட் உண்டு, அதுல வியாழக்கிழமை கூட்டத்துக்கு வியாழன் வெள்ளி உண்டு, அதுல அட்டன் பண்ணுவேன். ரொம்ப தீவிரம் காட்டல. அது கன்வென்ஷனுக்கு பிரசங்கத்துக்கு அழைப்பு வரும், அப்பவே கன்வென்ஷன் போவேன். சண்டே 82ல சண்டே பிரசங்கர். அதுக்கு பிறகு 83 ஜனவரில எல்லாம் மெயின் கூட்டத்திலே பேசுற மாதிரி ஆயிட்டேன். கத்தர் மாத்திட்டாரு. சின்ன சின்ன கிரௌடு போற இடத்துல எல்லாம் எழுப்புதல். அப்போ நாங்க எல்லாரும் வாலிபர்லாம் ஒரு மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேன்ல கிராம ஊழியம் போவோம். அதுக்கு பணம் இருக்காது, எங்கேயோ இருக்கும். என்னன்னு வருவோம், எங்க அம்மாவுக்கு காணிக்க கொடுப்பாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுப்பாங்க. பிறகு இந்த மெக்கோஃபோன்ல சொல்லுவோம்ல, அவரு அப்போ எவரெஸ்ட் பேட்டரி செல்லுக்கு 18 ரூபா ஆகும். சரி, இப்படி அதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஆனா முந்தி தப்பு பண்ணும் போதெல்லாம் அம்மா உதவி செஞ்சு இருப்போம். இப்ப நல்ல பையனா மாறின பிறகு போய் சொல்ல மாட்டேன், கடவுளுடைய கிருபையினால. அதனால அம்மாவுக்கு என் மேல பெரிய பற்று இருக்கும். எங்க அப்பா அம்மாவை திட்டுவாங்க, நீ பிள்ளைய கெடுத்துட்டா. நான் வருமுனி அப்பா அம்மாவை அடிக்கிற மாதிரி கோபமா இருப்பாங்க. என்ன வாசல்ல கண்டதும் அப்பா அமைதி ஆயிடுவாங்க, அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிடுவாங்க. அதுக்கெல்லாம் 83 முடிஞ்சு 84 ஜனவரி வருது. அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. ஹார்ட் அட்டாக்னு தெரியாது. அப்ப நாசிரியத்துல லூக் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறோம். நான் காலேஜ்ல இருந்து சைக்கிள் எண்ணி போறேன், அப்பாவை பார்க்க போறேன். அப்புறம் சீரியஸ் ஆயிட்டு ஹைகிரவுண்ட் மதுரை திருநெல்வேலி கொண்டு போறாங்க 84 ஜனவரியில. நடராத்திரி எங்க அக்கா மாப்பிள்ள வந்து கார்ல வந்து இறங்குறேன், ஆம்புலன்ஸ்ல அப்பா இறங்குறாங்க. நாங்க சோமாயிட்டுங்கிற நம்பிக்கையோட ஜெபிக்கிறோம். அப்பா நம்ம அதான் உயிரோடு இருக்கிறாங்கிற நம்பிக்கையில போராடுறோம். பாடி தான் வருது. என்னடா உடனே எங்க அக்கா மாப்பிள்ள மூத்த அக்கா மாப்பிள்ள சொல்றாங்க, குமார் தவப்பனார் காலமானார் அப்படிங்கிறாங்க. அது என்னடா காலமானார்? ஏன்னா நாங்க விசுவாசத்துல உயிரோட சோம் ஆயிடுவாரு அப்படின்னு அப்பா நாங்க ஜெபிக்கிறோம். அப்போ அந்த சீன் உள்ள வந்ததும் என் ரூம்குள்ள போய் கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு சொன்ன வசனம் ஞாபகம் வருது. யோபு நாவனால குறை சொல்லல, அவ்வளவுதான். ஊழியம் குறையல, ஊழியம் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு யோசித்து பார்த்தா அப்பா ஊழியம் ஃபுல் டைமா போக கூடாதுமாங்க. எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு, எங்க அம்மா நான் சொல்றது கேட்டுருவாங்க. அதனால எனக்கு விடுதலை மாதிரி எனக்கு பெரிய ஃபுல் டைமா போற ஊழியத்துக்கு அப்பா இறந்தது எனக்கு அடுத்த டர்னிங் பாயிண்ட். லைஃப் டைம்ல மாறிடுச்சு. படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிஎஸ்சி இப்போ செகண்ட் செமஸ்டர் படிப்பு. ஏதோ கடவுள் தேவாதீனமா பிஎஸ்சி 6 செமஸ்டர் முடிச்சோம். சரி, 86 ஜனவரியில வழி நடத்தும் ஒளின்னு ஒரு பத்திரிகை வெளியிடுறோம். பெரிய 32 பக்கம் 28 பக்கத்துக்கு போடுவோம். சரி, வேற அட்வர்டைஸ்மெண்ட் எது இருக்காது, காணிக்கத்தான் ஒண்ணுமே இருக்க மாட்டோம். அது நான் ஒரு அப்போ கன்வென்ஷன் பிரசிங்கர். அப்புறம் 85ல இதுக்கெல்லாம் எங்க மாமா 100 கிராம ஊழியம் அம்மாவுடைய தம்பி பிடி கிறிஸ்டோபர், அவங்கதான் என்ன 82 கலிலேயா கடற்கரை முகாமுக்கு என்ன அழைப்பு கொடுக்குறாங்க. அதுல வழி அறிமுகம் வருது. எங்க மாமா கிராமங்களுக்கு சுவிசேஷன் போறாங்க. அப்ப என்ன 83 இறந்துட்டாங்களே எங்க அப்பா. அப்ப 83ல எங்க மாமா மரக்காட்டு வலையில இருந்து போற ஊழியம் எங்க போகுது, திருச்சிக்கு போறாங்க. எங்க அப்பா மறிக்கிற தருவாயில எங்க மாமா அவங்களுடைய ஊழிய தமிழ் வில்லேஜ் காஸ்பல் மிஷன் ஊழியத்தை மாத்துறாங்க. சரி, திருச்சியில மாத்துறாங்க. அவங்க எனக்கு 84ல எங்க அப்பா இறந்தப்ப எனக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு ஊழியத்துக்கு. இல்லைன்னா என்ன வச்சு அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை வரும்.
84 ஆகஸ்ட் மூலனூர்ல எங்க மாமா 100 கிராம ஊழியத்துக்கு நான் நடத்த போறேன். திங்களும் வெள்ளியும் பாதி லீவ் போட்டு போவேன். போய் ஒரு ஊழியம் சில கிராம ஊழியக்காருக்கு பிரசவம் பண்ணுவேன். சனி ஞாயிறு தரிசன கூட்டம், டிவி தரிசன கூட்டம் நடத்துவேன். எங்க மாமா 100 கிராம ஊழியத்துக்கு நான் ஒரு தலைவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால எங்க மாமாவுக்கு நெல்லைக்குமார்னு என் பேரை மாத்த ஆசைப்பட்டாங்க. எனக்கு அதன் அர்த்தம் இப்போ ஒரு அதனுடைய ஆளுங்கள்லாம் தெரியல. செல்லக்குமார் தான் என் பேர். செல்லக்குமார் பொன்னுசாமி. ஆனா மாமா நெல்லைக்குமார்னு மாத்திருந்தாங்க. அப்பா இறந்ததுனால மாமாவை தான் அப்பா மாதிரியே மனசுல வந்துச்சு. பிளஸ் அவங்க ஊழியத்திலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அவங்க நோக்கம் நெல்லைக்குமார் வந்து டிவி ஜெயத்துக்கு ஒரு தலைவரா இருக்கணும் ஒரு ஆசை. இல்ல கடவுளுக்கு தனியாவே அழைச்சிருந்தா நான் தனியா செஞ்சுட்டு தானே இருக்கிறேன், அது தனியாவே செய்யட்டும் சொல்லிதான் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிச்சாங்க. அது ஒரு பெண்டகோஸ்த சபையில தான் திறந்த ஓப்பன் ஏதோ ஒரு சபை மூலனூர்ல பெரியார் மாவட்டம். அப்புறம் அங்கிருந்து ஆபிரகாம் ராஜபாண்டியனின் முழு ரஜப ஐக்கியத்துல வந்து அங்கேயும் வர்றேன். தூத்துக்குள்ள எனக்கு நெல்லைக்குமார் பேர் வச்ச பிறகு அங்கேயும் வந்து சாட்சி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இருக்குது அது இருக்குது. அந்த அதுல இருந்து வெளி மாவட்டத்துக்கு மாமா பத்திரிகையில என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நான் கம்ப்ளீட்டா 100 கிராம ஊழியத்துக்கு ஒரு ப்ரொமோஷனல் ஒர்க்கர். எனக்கு வசனத்தை எடுத்து பிரசவம் பண்ணுவேன். எல்லாரும் நற்செய்தி அறிவிக்கணும், நம்ம மேல விழுந்த கடமை, கடனாளி கட்டளை அப்படிங்கறது அதான் மோட்டிவ் பண்ணுவேன். இன்னொன்னு மனம் திரும்பு, பரிசுத்தமாகணும். நிறைய மிராக்கிள் நடக்குமா? இல்ல மிராக்கிள் நிறைய சுகமா இருக்கிறாங்க, தீவிரமா இருப்பாங்க, டீமா குரூப்பா தானே போகும், ரொம்ப ஒற்றுமையா இருக்கும். அப்புறம் அந்த டீம் ஸ்கேட்டர் ஆயிடுச்சு 2வது வருஷத்துலயே. 86 மே மாசம் மாமா சொல்றாங்க, கிறிஸ்டோபர் மாமா 100 கிராம சொல்றாங்க, தம்பி நீ திருச்சிக்கு வந்தா நல்லது, மெட்ராஸுக்கும் திருநெல்வேலிக்கும் மத்தி, மாமா போயிட்டேன் நீங்க வாடா அப்படின்னாங்க. உடனே நானும் எஸ்ன்னு சொல்லிட்டு சொந்த ஊர்ல இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு திருச்சிக்கு போறேன். திருச்சி அங்க துர்ராஜன் ஒரு ஐயா இருந்தாங்க, கௌரவ நீதிபதியா இருந்து அப்புறம் இறந்துட்டாங்க. அவங்கதான் எனக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட திருப்பம். மத்தேயு 5, 6, 7 வாசிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க எனக்கு. அப்ப நான் வாழ்ந்தவங்க வார்த்தை இடி முழக்கு மாதிரி முடங்குறியவே தம்பி. பக்கத்துல ஏஜி சர்ச் உண்டு, நார்மன் பாஸ்கர்னு சொல்லி, அதுல அங்க அவங்க என்ன 85லயே பயன்படுத்தினாங்க. இப்பதான் ஞாபகம் வருது. கோண முகம் ஒரு அம்மாவுக்கு, ராணி எத்தில் பட்டின ஒரு அம்மா, தஞ்சாவூர் ஏஜி சர்ச் மெம்பர். அவங்க முகம் திரும்பிச்சு. ஜஸ்ட் முழு ஜபத்துல பிரசவம் பண்ணிட்டு எல்லாரும் தொட்டு ஜெபிக்கும் போது அவங்க, அதனால தஞ்சாவூர் பக்கம் எனக்கு ஊழிய வாசல் ஜேன்னு திறக்குது. ஏஜி அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சில் எல்லாம் பயங்கரம். தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கும்பகோணம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஊழியங்கள் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்கு, மேகசினும் போட்டுட்டே இருக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல வேற என்ன டேர்னிங்? 86 ஜூன்ல இங்க திருச்சி வந்த பிறகு மாமா இடத்த விட்டுட்டு நான் விரட்டப்படுறேன். எனக்கு வெளியே போனாதான் அந்த தாத்தா சொல்லிட்டாங்க, இவங்க நல்லா இருக்கணும்னா ஒரு தனியா ஊழிட்டாங்க. ஏன்னா அது இந்த கோழி முட்டை விட கோழி வந்து தானே கோழி குஞ்சு கொத்தி வரட்டும் அப்படி மாமா வெளியே போனான்னு அவளுக்கே தெரியாது. அந்த அந்த ஐயா சொன்னாங்க, வெளியே போனாதான் இவன் ஏன் கால நிற்பான், நான் ஏன் கால நிற்பேங்கிறதுக்காக. மாமாவுக்கு அவங்க ஊழியத்துக்கு நான் ஃபுல்லா இருக்கணும்னு ஆசை. நாங்க தீவிரமாக இருக்கிறேன் இல்லையா, இருந்தேன். உடனே அப்போ ஜெபிக்கிறேன். அப்போ பொள்ளாச்சியில கன்வென்ஷன் ஃபேமஸா இருக்குது. பொள்ளாச்சியில பயங்கர எழுப்புது. அந்த கடுமையான பிரசவம் 5 நாள் மே மாசம். நாங்க கிராம ஊழியம் விஞ்ஞானபுரத்துல இருந்து வேன்ல கொண்டு போயிருக்கிறேன், உடுமலைப்பேட்டை, அமராவதி. அதனால அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கிராமத்தை சந்திக்கணுங்கிற பாரம் வந்துட்டு மாசத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கிராம ஊழியம் போவோம், லோக்கல் கிராம ஊழியம். ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 2 தடவை வெளி மாவட்டத்துக்கு போயிருவோம். போய் காஸ்பல் கொடுப்போம், அறிவிப்போம். பெரிய டீம், பயங்கரமா. இப்ப எல்லாரும் வெவ்வேறு ஊழியம் செஞ்சு டீமா இருந்து அப்படியே செஞ்சுட்டு 82 அந்த டீம் அப்படியே பெருசாயிட்டு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஒற்றுமை இல்லாம போயிட்டோம். ஏன் ஒற்றுமை இல்லைங்கிறதுக்கு நல்ல காரணம், எனக்கு ஆரம்பமே எளிய வாழ்க்கை வாழணும், உண்ண உணவு உடுக்க உட, அதுக்கு மேல ஒண்ணு இருக்க கூடாதுங்கிற தீவிரம் தான். அப்புறம் நான் திருச்சியில போய் தீவிரமான ஒரு ஊழியம், வார்டுகள் தோறும் அரசியல் கூட்டம் நடத்துறதுலாம் பப்ளிக் மீட்டிங் நடத்துவேன். 44 வார்டு, டோர் டோர் சுவிசேஷ புத்தகத்தை ஃப்ரீயா கொடுக்கணும். இது சிட்டிக்குள்ள. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்கோட்டையில 10,000க்கு 17 பேர் தான் கிறிஸ்தவங்க. அந்த டிஎல்சி சர்ச்சில் உள்ள பிரேயர் குரூப் மூலமா அந்த பேனர் வந்துச்சு. தீவிரமான சுவிசேஷ வேலை.
அதுக்கு டீம் மெஞ்ஞானபுரத்துல இருந்து வேன்ல வருவாங்க. ஸோ அப்ப ஒற்றுமையா தான் இருக்கிறோம். வருவாங்க, வந்து போய் ஊழியம் ஸோ 90 வரைக்கும் நல்லா தான். 19 சொல்ல முடியாது. அதாவது அதுக்கு பிறகு ஃபீல்டு ஒர்க் மாதிரி ஆயிட்டோம் இல்லையா, ஒவ்வொருத்தரா போறாங்க காலகட்டத்துல. அவங்க தனித்தனி மினிஸ்ட்ரியா சொல்லாம எல்லாரும் தனித்தனியா போறாங்க. அடுத்தது நானும் கிராமத்துல கந்தர்கோட்டையில ஊழியருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பெரிய உதவி செய்ய முடியாது. கந்தர்கோட்டை தம்பி டேவிட் நீ பேழை ஆர்க் ஆஃப் காட் அந்த ஊழியம் செய்யறாங்க. தீவிரம் பெரிய அளவுல நிறைய சபையை ஸ்தாபிச்சிட்டாங்க. அதெல்லாம் தம்பி 100 கிராம ஊழியம் நடத்துறதுக்கு அண்ணா மாவட்டத்துக்கு போறேன். மாதம் 100 கிராம ஊழியத்துக்கு பொறுப்பா போயிட்டே இருப்பேன். ஒரு 10-40-100 கிராம ஊழியத்துக்கு ஆரம்ப பிரசங்கம், தரிசனம். 100 கிராம ஊழியம்னா 100 கிராமம்னா அம்மாவுடைய தம்பி டிவிஜிஎம், தமிழ் வில்லேஜ் காஸ்பல் மிஷன் இருக்கிறது. அந்த ஊழியம் தான் எனக்கு கிட்டத்தட்ட கார்டியன் மாதிரி மாமா தான். மாமாவா நினைக்க மாட்டேன், அப்பாவா தான் நினைப்பேன். அத்தை மாமால இருந்தது. அவர் ஃபுல்லா அந்த 100 கிராம ஃபோக்கஸ் பண்ணி போறதா? இல்ல, அவங்க ஊழியத்துல நான் ஒரு பிரசங்கரா இருப்பேன். நான் ஒரு எந்த பணம் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டேன். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வெளியே வந்து இல்ல அவங்க கூட இப்பவும் அந்த ஊழியத்துல இருக்கிறேன். இந்த வரைக்கும் இருக்கு. அந்த திருச்சியில இருந்தீங்க. திருச்சியில வீட்டுல இருக்கும்போது அதான் நானும் பத்திரிக்கை போட்டிருக்கேன் இல்ல. ஆமா ஆமா. அப்போ தனியா இருந்தாதான் நான் ஏங்கால நிக்க முடியும். துர்ராஜ் ஐயாவுடைய சிந்தனை. அப்ப மாமா வந்தாங்க, போக சொன்னாங்க. அப்புறம் அந்த நேரம் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். முந்தின வாரம் மே மாசம் பொள்ளாச்சியில கன்வென்ஷன். எனக்கு லாட்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. ராஜ மரியாதை, பெரிய எழுப்புதல். கன்வென்ஷன் நடத்துற ஜோசப்னு ஒரு அண்ணன் எனக்கு டிக்கெட் தந்து விட கூட பணம் கிடையாது. ஆனா அவ்வளவு எழுப்புதல். இன்னொரு பிரசங்கருக்கு காணிக்கை கொடுத்துட்டு எனக்கு அது கூட தர முடியல, டிக்கெட் தான் தந்தாங்க. இங்க வந்துட்டு நான் வரேன். போன வாரம் எனக்கு இருந்த மரியாதை என்ன, ஹோட்டல்ல கொடுத்த சாப்பாடு என்ன, சைக்கிள் ரிக்ஷாவில புத்தூர் திருச்சி ரிஷிவனத்துல இருந்து மாமா வீட்டுல இருந்து உறையூர்ல ஒரு வீடு கிடைக்கும். ஒரு ஞானராஜன் ஒரு அண்ணன், தன்ராஜன் ஒரு அண்ணன், ஒரு ஃபேமிலி. அவங்க வீட்டுல உள்ள மெத்தைய எனக்கு கொடுக்குறாங்க. நான் விரும்பினபடி ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு ஃபேனு, அது எனக்கு ஃப்ரீயா கிடைச்சிச்சு. மேஜை எல்லாமே. அந்த அட்ரஸ் உறையூர் தான் வழி நடத்துவழிக்கு அட்ரஸ் போடுறேன். மாமா இப்படிலாம் சொல்லலன்னா நான் தனிக்கால இருக்க மாட்டேன்ல. அந்த டீமும் அப்படியே கொஞ்சமா ஸ்ப்ளிட் ஆயிட்டாங்க. அதுல நான் மெஞ்ஞானபுரம் ஒரு கிளை மாதிரி இருக்குது, திருச்சி ஆயிடுச்சு. அப்ப இங்க ஒரு ஸ்டேஜ்ல தாங்களாவே செஞ்சு டெவலப் ஆவாங்க இல்லையா. மாசத்துக்கு ஒருக்கா நான் வருவேன், சின்ன சின்ன உதவியை செய்வேன். தீவிரமா இருந்தோம். அப்ப இங்க காலேஜ் முடிச்சுட்டு ஊழியம் செஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன ஒரு ஆளுக்கு 250 ரூபா கொடுக்கறது பெரிய புண்ணியம். கொடுப்போம், போவோம். இங்க அவங்க ஊழியங்களை செஞ்சுக்கிட்டு, அதாவது ஒரே டீம் இங்கேயும் அங்கேயுமா இருப்பேன். நான் கன்வென்ஷன் பிரசங்கரா இருப்பேன். சில கன்வென்ஷன் இங்க உள்ளவங்க வருவாங்க. டைம்ல திருச்சியில நடந்ததுலாம் ஒரு 850-900 சிறுவர்கள் தெருவுல கூட்டம் போடுவாங்க. அந்த எங்க ஸ்கூல்ல உள்ள வந்து எழுப்புதல் மாதிரி எங்க வந்துட்டு திருச்சி. அப்புறம் பெரிய எதிர்ப்பு, டிஎஸ்பி வரை கொண்டு போய் 10-20 ஹான் கட்டுவோம். மாட்டு வண்டிக்கு மேல நான் இருப்பேன். அது 2 டெஸ்க போட்டுட்டு பேசுவேன். முன்னுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. 20 ஹான் கட்டிருப்போம். அப்ப அந்த உறையூர் தெருவுல ஏதோ ஒரு அரசியல்வாதி, நெல்லைக்குமார் பேரா, ஏதோ அரசியல்வாதி பேசுற மாதிரி தான் இருக்கும். 2 அரை மணி நேரம் பிரசங்கம், ஒரு சாட்சி, ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம், பாட்டு. ஒரு 100-125 பேர்கிட்ட ஒரு அந்த காலத்து ஏஜி சர்ச்சில் வந்து அப்படியே இணைஞ்சாங்க, வந்தாங்க. அந்த சபை எனக்கு ஆதரவா இருந்தாங்க. எதிர்ப்பு வரும்போது டிஎஸ்பி வரைக்கும் போயிட்டோம். அப்புறம் நார்மல் பாஸ்டர் வந்து உறையூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எனக்கு சிபாரிசு பண்ணி பேசினாங்க. அப்போ டிஎஸ்பி சார் சொல்றாங்க, நீங்க ஒரே இடத்துல நடத்தாதீங்க, 4 நாள் நடத்தாதீங்க, ஒவ்வொரு ஏரியாவா டெய்லி வச்சா என்னட்டாங்க. 2 அவங்க நாக்கா சொல்லிட்டாங்க, 2 பாக்ஸ் வைங்க, ஹார்ன் வைக்காதீங்கட்டாங்க. எதிர்ப்பையும் சமாளிக்கணும், என்னையும் சமாளிக்கணும். உடனே சரி அப்படின்ட்டு அந்த சரி முடிச்சுக்கிட்டேன். முடிச்சுட்டு போயிட்டேன். அந்த இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த அதுக்கெல்லாம் ஒய்எம்சியில கருத்தரங்கு நடத்துவேன். அதுவும் கையில ஒரு படம் இருக்காது, 100 ரூபா வாடகை இருக்கும். அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல மினிஸ்ட்ரியில என்ன மாற்றங்களா இருந்துச்சு? மினிஸ்ட்ரி அதே தீவிரம், அப்படியே போயிட்டு ஒன்னும் குறையல, ஒன்னும் வேண்டான்னு தான் இருந்தேன். என் மனைவிக்கு அதே தான். இல்ல அது ஹாப்பி இருக்கிறது. ஆனா இப்ப யோசிக்கிறேன், இப்ப என்னன்னா உண்ண உணவு உடுக்க இருந்தா போதும், அதுக்கு மேல ஆசைப்பட்டா நீ உழைச்சி சாப்பிடு, ஊழியத்தின் காணிகளை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் தீவிரமான வார்த்தை. விதையாயிடுச்சு. பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரருக்கு, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை So, இதெல்லாம் உங்களுக்கு ஆழமா பதிஞ்ச 82ல இருந்தே பதிச்சு. So, இப்படி நீங்க ஒரு தன்மையில இருக்கும்போது இப்படி ஒரு பிரின்சிபலா அது உங்களுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல மனைவி ஏத்துக்கிட்டாங்க. நான் கேக்குறது உங்க சர்க்கிள்ல கேக்குறேன். நீங்க நிறைய ஒரு டீமா இல்ல இருந்து ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட வச்சாருன்னு சொல்லுவேன். அவங்களும் ஓகே தான். ஆனா அங்கதான் அவங்க உள்ளத்தின் ஆழத்துல நான் நினைக்கிற அந்த வெறுப்பு இல்லாதனால பிரிஞ்சு போனாங்களா எனக்கு அது சொல்ல தெரியல. நம்ம அதை பெருசா பாதிச்சா நல்லா இருக்காது இல்லையா? கேக்குறேன். பொதுவா நிறைய பேர் பாப்பாங்க அத. உங்களுடைய அதாவது நான் நல்லா யோசித்து பார்த்தா இப்ப சொல்றேன் இல்லையா, அவங்களுடைய ஃப்ரீடத்தை நான் ரொம்ப தடுத்துட்டணும். எனக்கு ஒண்ணு வேண்டாங்கிறேன், உங்களுக்கு ஒண்ணு வேணும்னு ஆசைப்பட்டா அதுல போய் ஏன் குறுக்கிடுவாங்க இப்ப அந்த மாதிரி இப்ப சிந்திக்கிறேன். எனக்கு ஏன் ஒப்பு கொடுத்து நீ மாத்தாத. சோ நம்ம கரெக்டா ஓகே, அடுத்தவங்க நம்ம இல்ல அது அவனவனா இல்ல நீங்க தீர்மானிச்சீங்க. பட் நம்ம தீர்மானத்தை அடுத்தவங்க மூலையும் தீர்மானத்தை பெஞ்சாதி பிள்ளைகளுக்கே திணிக்க வேண்டாம்னு இப்ப சிந்திக்கிறேன். தானா வந்து படுத்தாதான் நிச்சயம். ஆமா ஆமா படுக்கும்னு நினைக்கிறேன். அத பண்ணாம வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒத்துக்கிறதுக்கே ஒரு இது வேணும். தனக்கு இருக்கணும், தனக்கு உண்டானது இருக்கணும், சிலுவை சுமக்கணும். நான் அப்படியே லிட்டரலாவே எடுத்துக்கிட்டேன். அப்ப முதல் அன்பு ஆண்டவர். சோ எந்த சம்பளமும் எடுத்துக்க மாட்டேன். என் அறிவு கட்டின வரைக்கும் 2005 வரைக்கும். அப்ப என் ஃபேமிலி மதுரை விஞ்ஞானத்துல இருக்கிறாங்க. 2500 டிசம்பர்ல என் ஃபேமிலிய மதுரை திருமங்கலத்துல ஷிஃப்ட் பண்றேன். சரி, ஒரு சூழ்நிலை நிமித்தமா அங்க ஷிஃப்ட் பண்றேன். பண்ணும்போது அங்க ஒரு சபை இருக்குது திருமங்கலத்துல, மாமனார் ஊர்ல பண்றேன். அது வரைக்கும் நான் சம்பளமே என் கூட வேலை பார்த்த யாருக்கும் கிடையாது. கிராம ஊழியக்காருக்கு ஒரு சாப்பாடுக்கு ஒரு 250 ரூபா 500 ரூபா வேணும். அதுக்கு பணம் இருக்காது. மதுரை திருமங்கலத்துக்கு பிடி அரிசி காணிக்க தருவாங்க, கொண்டு கொடுப்பேன். ஐயோ வெஞ்ஞானத்துல புளிய மலங்கிறது. அப்ப நீங்க எப்படி சர்வே பண்ணி? நான் எனக்கு ஒண்ணுமே கவலைப்படுறது இல்ல. இல்ல ஃபேமிலி என் கூட சாப்பிடுவாங்க போவாங்க. மாமனார் ஃபேமிலியும் டீச்சர்ஸ் ஃபேமிலி ஊழியக்காரர் தாங்குறவங்க, எங்க அம்மாவும் தாங்குறவங்க. சோ எனக்கு பசி பட்டினி எல்லாம் வந்தது கிடையாது. அம்மாவுடைய இது வந்தது உங்களுக்கு, அம்மாவுடைய வச்சு மாமனார் மாமியாரும் ஆதரவா, அதனால உங்களுக்கு பெருசா எனக்கு வேற செலவே பண்ண மாட்டேன். மைண்ட் செட்ல இப்படி ஒரு இதுல ரன் ஆயிட்டு இருக்கீங்க. எப்படி நீங்க இந்த ஹோம் பண்ணணும், ஸ்கூல் ரன் பண்ணணும், தமிழ்நாட்டுல ஒரு இலவச கல்வி இதா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. எப்படி இது உங்களுக்கு தோணுச்சு? இதுக்கு காரணம் பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 8428196238. நீங்கள் ஊழியராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டும்ங்கிறது எந்த சந்தேகம்.